இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 42வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 38 வரை. அறியாமையினால் வருகிற பயம். யாக்கோபு அவர்களை நோக்கி, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். வசனம் 36. யோசேப்பு தொடர்ந்து தன் சகோதரர்களுடன் இடைப்படுகிறான். அவன் அவர்களுக்கு தானியமும் கொடுத்து பணத்தையும் அவர்களுடைய பையில் போட்டுவிட்டான். இதன் மூலம் தன் சகோதரர்களின் செயலை நிதானிக்க முயன்றான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். முன்னொரு நாளில் அவர்கள் யோசேப்பை பணத்துக்காக விற்றார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுது சாக்கில் இருக்கிற பணத்தை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒருவருக்கும் அறிவிக்காமல் தாங்களே வைத்துக் கொள்ளப் போகிறார்களா, அல்லது தந்தையிடம் உண்மையை சொல்ல போகிறார்களா? அவர்களிடம் மனமாற்றம் ஏற்பட்டிருந்ததற்கான அடையாளம் தெரிந்தது. இப்போது அந்த பணத்தை குறித்து தந்தையிடம் சொல்லி உண்மையுடன் நடந்து கொண்டார்கள். பிறகு அதை யோசேப்பிடமும் தெரிவித்தார்கள். யோசேப்பை விற்றபோது ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று கூறி தந்தையை ஏமாற்றினார்கள். இப்போது எகிப்தில் பிணையாக கட்டப்பட்டிருக்கிற சீமியோனை குறித்து தந்தையிடம் என்ன சொல்ல போகிறார்கள்? பென்யமீனை அழைத்து வருவதன் வாயிலாக தங்கள் உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. பல நேரங்களில் உண்மையை வெளிக்கொண்டு வர தேவன் இவ்வித நெருக்கமான வழியில் நம்மையும் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாய் நடப்பதில்லை என்றும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் அதை அனுமதிக்கிறார் என்றும் உணர்வதே யதார்த்த நிலைக்கு திரும்புவது ஆகும். தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்ற கேள்வி அவர்கள் தங்கள் பழைய காரியங்களுக்காக மனஸ்தாபம் அடைந்து துக்கப்பட்டதை தெரிவிக்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 7:10 பவுல் கூறுகிறார். யூதாஸ் மனஸ்தாபத்தோடு நிறுத்தி கொண்டான். ஆகவே அவனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்குள் செல்ல முடியவில்லை. பேதுரு மனஸ்தாபம் அடைந்தார், பின்பு மனம் திரும்பினார். ஆண்டவர் அவனை மீண்டும் பயன்படுத்தினார். யோசேப்பு தன் சகோதரர்களிடம் தானியத்துக்காக பணம் வாங்கவில்லை. ஆயினும் யோசேப்பு செய்த நன்மை இவர்களுக்கு எதிராகவும் விரோதமாகவும் தோன்றியது. எங்கே உறவுகள் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றனவோ அங்கே இவ்வகையான சந்தேகங்களும் அச்சங்களும் எழுகின்றன. ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் சரி செய்ய விரும்புகிறார். யோசேப்பின் நன்மைகளை சகோதரர்களும் தந்தையும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது போல நாமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பல நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அறியாமை இருளில் இருந்து விடுகிறோம். இந்த தருணத்தில் ரூபனின் செயல் பாராட்ட தகுந்தது. சிமியோனுக்காக தன் பிள்ளைகளை பதிலீடாக கொடுக்க முன்வந்தான். ஆரம்பத்திலிருந்தே ரூபன் யோசேப்பை காப்பாற்ற முயன்றான். சகோதரனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றும் இல்லை என ஆண்டவர் கூறினார். நாமும் இத்தகைய அன்பிலே நடந்து கொள்வோம். பிதாவே, எங்கள் உடன் சகோதர சகோதரிகளுடனான உறவுகளை சரியாக அமைத்து கொள்ள உதவி அருளும். ஆமேன்.